ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சம் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பூண்டையும் சோம்பையும் தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதும் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கத்திரிக்காவை வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கத்திரிக்காய் வதக்கினோடனே இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போது 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். மசாலாலாம் கத்திரிக்காயோட நல்லா கலந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம். கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் சூப்பராக நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு பிரட்டி சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு சைடிஷாக வச்சும் சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.